நாங்கள் சொல்கிற வந்து நீதிபதிகள் கேட்குறாங்களா இல்லையான்றது அது இன்னொரு பிரச்சனை. வழக்கறிஞர்கள் வந்து எங்கள் கருத்தை நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அதையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அரசாங்கம் வந்து தேவையில்லாத வந்து பார் கவுன்சில், ஏன்னா எங்களுக்கு வந்து சுப்ரீம் பாடி கவர்மெண்ட் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அட்வொகேட்ஸ் ஆக்ட் படி பார் கவுன்சில் ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணாருன்னா பார் கவுன்சில் தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஈவன் கோர்ட்ஸே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கே அதிகாரம் கிடையாது, பார் கவுன்சில் வந்து தான் நடவடிக்கை எடுக்க முடியும். பார் கவுன்சில் எடுக்கிற நடவடிக்கையில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து முறைகேடாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட வாங்க. அதனால் வந்துட்டு உங்களை வந்து நீங்களே திருத்திக்கிறதுக்காக, இல்லை தவறு செய்யும்போது திருத்திக்கிறது, இல்லை உங்கள் நலனை பாதுகாக்கிறது ஃபுல்லாக பார் கவுன்சில். அது மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு ஜனநாயக முறைப்படியில் இயங்குகின்ற ஒரு அமைப்பு தான் வந்து பார் கவுன்சில். பார் கவுன்சில் மெம்பர்கள் வந்து வானத்திலிருந்து குதிக்கிறது கிடையாது, இல்லை திணிக்கப்படுறதும் கிடையாது. அதில் பார் கவுன்சில் எலெக்ஷனில் வந்து 1000 பிரச்சனைகள் இருக்குது. அரசியலை விட அது ரொம்ப கீழ்த்தரமாக போயின்னு இருக்குது, மோசமாக போயிட்டுருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. கோர்ட்டில் வந்து அதை பற்றி அடிக்கடியும் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து ஜனநாயக முறைப்படி இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு வந்து ஜனநாயக முறைப்படி இயங்குறதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் வந்து அதை வந்துட்டு இது பண்ணியிருக்க கேப்சர் பண்ணுறாங்க, மசில் பவர் மணி பவர் யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு அக்யூசேஷன் இருக்க தான் செய்யுது. அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யாரும் வந்து ப்ரூஃப் தரலை, வெறும் அக்யூசேஷன் லெவலில் தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு வழக்கறிஞர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு பார் கவுன்சில். அந்த பார் கவுன்சில் வந்து இதான் வந்து எங்களை டிசிப்ளின் பண்ண முடியும். நீதிமன்றத்துக்கே அந்த அதிகாரம் இல்லாத போது நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் தைரியமாக போய் பேசலாம். ஓகே. ஏன்னா நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறோமா இல்லையான்னு எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சவங்க பார் கவுன்சிலை வந்துட்டு எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்துட்டு இவங்க ஒரு 3 உறுப்பினர்களை வந்து அரசாங்கம் நியமிக்கின்றாங்க. எங்களுக்காக வந்து நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் தான் இது வரைக்கும் வந்துட்டு பார் கவுன்சில் இயங்குது. நீங்கள் திடீர்னு வந்து இதில் அரசாங்கம் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் உள்நோக்கம் என்ன இருக்கிற ஒரே இது வந்து சுதந்திரமாக இயங்குகிற அமைப்பு வந்து வழக்கறிஞர் பார் கவுன்சிலும் வழக்கறிஞர்கள் அமைப்பும் தான். அதையும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னா ஜனநாயகத்தோட குரல் வலையை வந்து நெரிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க பண்ணுறாங்க.